கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பெரிதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். நாம் இந்த நாளில் கூட நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெப வாழ்க்கையை அங்கே புதிய ஏற்பாட்டிலே 4 சுவிசேஷங்கள்ல இருந்து தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23ஆம் வசனம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். இந்த வேத பகுதியில் இந்த மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 2 மீன் 5 அப்பம் அவருடைய கைகளில் கொடுக்கப்படுகிறது. சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். விதமாக 5 அப்பத்தையும் இந்த 2 மீனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அபரிவிதமாக ஆசீர்வதித்து அற்புதத்தை நடப்பித்து அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் போஷிக்கிறத பார்க்கிறோம். தேவன் இவ்வளவு பெரிய ஒரு வல்லமையான ஊழியங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை ஜனங்கள் மத்தியில நடப்புத்தும் போதெல்லாம் அவர் ஜெபத்துக்கு நேராக தன்னை அங்கே திருப்புகிறதை பார்க்கிறோம். துரிதப்படுத்துறாரு. ஜனங்களை அனுப்பி விட்டுட்டாரு. எல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், சந்தோஷமா போறாங்க. அவங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரமும் கிடைச்சிச்சு, சரீர பிரகாரமான ஆகாரமும் கிடைச்சிச்சு, சந்தோஷமா போறாங்க. போகும்போது சீஷர்களை ஆண்டு துரிதப்படுத்த, நீங்களும் சீக்கிரம் போங்க. ஏன் துரிதப்படுத்துறார்? அவருடைய ஜெப வாழ்க்கை. ஜெபம் பண்ணுவதற்கு அதிக அவர் ஜாக்கிரதையாக காணப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ தேவனோடு கூட உள்ள அந்த ஐக்கியத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு கவனமா, எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். நமக்கு எவ்வளவு ஒரு நல்ல முன்மாதிரி. அவர் தேவன், ஆனா அவர் பாருங்க, அவர் தேவனாக இருந்தாலும், தேவாதி தேவன், அவர் இரட்சகராகிய தேவன், நம்முடைய நம்பிக்கையா இருக்கிற தேவனாக இருந்தாலும் ஜெப வாழ்க்கையிலும் கூட அவர் நல்ல முன்மாதிரியாக, அவர் தேவனோடு கூட உள்ள அந்த ஐக்கியத்திலே அவர் அதை காத்துக்கொள்வதிலே அதிக கவனமாய் ஜாக்கிரதையாக இருந்தார் வாசிக்கிறோம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தாரமான ஓர் இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அப்போ அவர் தங்கின இடத்துல இருந்து அவர் அதிகாலையிலே எழுந்து புறப்பட்டு, இருட்டோட அவர் புறப்பட்டு, அப்போ ஜெப வாழ்க்கையை அதிகாலையில ஜெபிக்கணுங்கிறத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். மாலை வேளையிலும் கூட சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதிகாலையில என்ன செய்தார்? அவர் அதிக இருட்டோடு எழுந்து அவர் புறப்பட்டார் என்று வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நம்முடைய ஜெப வாழ்க்கையை அனல் மூட்டி எழுப்பி விடுகிற ஒரு நல்ல முன்மாதிரியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம். அதிகாலையில் எழும்ப. இன்றைக்கு அநேகர் அதிகாலையில் எழும்ப முடியாம சரீர பலவீனங்களாலே, தூக்க மயக்கங்களாலே, இன்னும் பலவிதமான வேலை பழுக்களாலே அவர் சிக்கிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த அதிகாலை வேளையை, அவருடைய ஊழியங்கள், எவ்வளவு ஊழியங்கள் அந்த நாளிலே செய்ய வேண்டிய ஒவ்வொரு ஊழியங்களுக்கும், சந்திக்க வேண்டிய ஒவ்வொரு மக்களுக்கும், செய்ய வேண்டிய ஒவ்வொரு அற்புதங்களுக்கும் தன்னை ஆயத்தப்படுத்தும்படியாக அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு தனிமையாக வனாந்தரமான ஒரு இடத்திலே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அவருக்குன்னு ஜெபம் பண்றதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு. அவர் அநேக நேரங்களில் தனிமையாக ஜெபித்தார் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். அதிகாலையில் மோசையை பார்த்து யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் தேவன் சொல்றாரு, நீ விடியற் காலத்திலே ஆயத்தமாகி சீனாய் மலையிலே என் சமூகத்தில் வந்து நெல்லு என்று ஆண்டவர் சொன்னார். மோசே விடியற் காலமே ஆயத்தமாகி
நீ சீனாய் மலையில வந்து நிக்கணும்னு சொல்லி. காலையில நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராக இருக்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க அதிகாலையில ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரராக இருப்பீர் என்றால் நிச்சயமாக அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் அவருடைய நன்மையை ஆசீர்வாதத்தை நிச்சயமா அந்த ஜெபம் சாதாரணமானது. அதிகாலையில் எழும்பி ஜெபிப்பது அதிக கிருபை. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும்னு சொன்னா அதிக தேவன் மேல அன்பு இருக்கணும், வாஞ்சை இருக்கணும். தேவனை நம்ம எவ்வளவு நேசிக்கிறோங்கிறத இந்த அதிகாலை ஜெப வேளை நமக்கு காட்டுகிறது. நம்ம தூக்கத்தை நேசிக்கிறோமா, தேவனை நேசிக்கிறோமாங்கிறது தான் இந்த அதிகாலையிலே நாம் ஆண்டவருக்கு எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. பாருங்க, அதிக இருட்டோட எழுந்து போகிறார். எவ்வளவு ஒரு ஜெபத்தின் மேல வாஞ்சை, தாகம். நாம கூட ஜெபம் பண்ணோம். ஒருவேளை அதிகாலையில் எழுப்பி எனக்கு ஜெபிக்க முடியலையே, எனக்கு விருப்பமா இருக்குது, ஆனா என்னால முடியல, என்னுடைய வேலை பளுக்கள், என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் அல்லது என்னுடைய சரீர பலவீனங்கள், தூக்க மயக்கங்கள் எதா இருந்தாலும் ஆண்டவரே இந்த தடைகளெல்லாம் மாறி நானும் கூட உங்களை போல அதிகாலையில இருட்டோட எழுந்து ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெப ஆவியினாலே, அந்த விண்ணப்பத்தின் ஆவியினாலே என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். நிச்சயமாய் தேவன் அவ்விதமாய் உங்களை பலப்படுத்த, அவர் நிலைநிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, அடுத்து நம்ம வாசிக்கிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய அடுத்த ஒரு ஜெப வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர் ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இன்னைக்கு முழுஇரவு ஜெபத்தினுடைய முன்னோடியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காணப்படுறார். அவர் ராம் முழுவதும், இன்னைக்கு நம்மெல்லாம் முழுஇரவு ஜெபம் அப்படின்னா நிறைய பேர், அது பாட்டு பாடுறதுக்கு ஒரு டீம், பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு டீம், இந்த ஜெப குறிப்பு நடத்துறதுக்கு ஒரு டீம், ஒரு பெரிய டீம் வச்சு நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் எந்த பாட்டு பாடுற குழுவும் அங்கே இல்லை, அங்கே செய்தி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, ஜெப குறிப்பு கொடுக்க கூட ஆள் இல்லை. ஆனால் தனிமையாக ராம் முழுவதும் அவர் ஜெபத்திலே அவர் தரித்திருந்தார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். எவ்வளோ ஒரு பாருங்க, அவரால் தனியாக பல மணி நேரங்கள் ஜெபிக்க முடிஞ்சிச்சு. அவரால் அதிகாலையிலையும் ஜெபிக்கிறவராயிருந்தார், மாலை வேளையிலையும் கூட அவர் ஜெபிக்கும்படியாக அவர் தனியாக ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். இங்கே நான் வாசிக்கிறேன், ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்க. எதற்காக இந்த ராம் முழுவதும் ஜெபித்த இந்த ஜெபத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பின்னால் வாசிக்கிறோம், தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொள்ளும்படி கிறிஸ்து என்ன செய்கிறார்னா ஜெபத்தில் தரித்திருக்கிறார். சீஷர்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிடுகிறார். அவங்க அப்போஸ்தலர்களாக 12 பேரை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அவர் ராம் முழுவதும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிற ஒரு நல்ல முன்மாதிரியை பார்க்கிறோம். அதிகாலையில் ஜெபிக்கிறார், அதிக இருட்டோடு எழும்பி ஜெபிக்கிறார், ராம் முழுவதும் ஜெபிக்கிறார். 12 சீஷர்கள் பாருங்க, அதுல யூதாஸ் காரியோத்து தவிர மீதி 11 பேரும் தேவனுக்கென்று இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்த காலங்களில் அவங்களிடத்துல பல குறைவுகள் காணப்படுகிறத பார்க்கிறோம். ஆனா கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுந்து பரமேறியதுக்கு பின்பாக அவர்கள் தேவனுக்கென்று வைராக்கியமுள்ள சாட்சிகளாக, ஏன் தேவனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இரத்த சாட்சிகளாக மரிக்கிற அளவுக்கு அவங்க தேவனுக்கென்று பூரணமாக தங்களை அர்ப்பணித்தவர்களாக காணப்பட்டார்கள். காரணம், ஜெபம் பண்ணி தெரிந்தெடுத்தார். ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி தனக்கு பின்பாக இந்த தெய்வீக திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய சீஷர்களை, அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுத்து நிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, ராம் முழுவதும் ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை. நாம கூட கேட்போம், ஆண்டவரே உங்களை போல ராம் முழுவதும் ஜெபிக்கணும். முழுகிற ஜெபத்தில் எனக்கு தூக்கம் வந்துடுதே, முழுகிற ஜெபத்துக்கு போகிறதுக்கு வாஞ்சியாக இருக்குது, போனால் தூக்கமாயிருதே, போயிட்டு வந்து அடுத்த நாள் காலையில் எழுத முடியலையே,
பல பலவீனமாக இருக்குது, அடுத்த நாள் வேலைக்கு போகணுமே, வீட்டின் காரியங்களை பார்க்கணுமே, ரொம்ப கஷ்டப்படுறேன். அநேகரை பார்க்குறோம். கர்த்தரிடத்துல கேட்போம், ஆண்டவரே உங்களை போல என்னை மாற்றுங்க, உங்களை போல என்னை ஜெப வீரனாக மாற்றுங்க, நான் முழுவதும் ஜெபிக்கிறவனாக மாற்றுங்க என்று சொல்லி ஆண்டுடைய கரங்களில் அப்படி பலனுக்காக நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் கர்த்தர் அப்படி பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் லூக்கா 4ஆம் அதிகாரம், மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், அவர் உபவாசித்து ஜெபிக்கிறத பார்க்குறோம். சுவிசேஷத்தில் சீஷர்கள் எங்கேயுமே உபவாசித்து ஜெபிக்கலை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து யோவானுடைய சீஷர்கள் கேட்குறாங்க, பரிசேயருடைய சீஷர்களும் யோவானுடைய சீஷர்களும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர்கள் உபவாசிக்கிறது இல்லையே, ஏன் உபவாசிக்கலன்னு கேட்குறாங்க. சீஷர்கள் உபவாசிக்காம தான் இருந்தாங்க. அங்கே கிறிஸ்து அழகாக பதில் சொல்கிறார், மணவாளன் தன்னோடு இருக்கையில் விருந்து தானே நடக்கும், அந்த விருந்தின் காலங்கள் இது. மணவாளன் தன்னை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசித்து ஜெபிப்பார்கள். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு போனீங்கன்னா அவங்களுடைய ஜெபங்களை நாம் அங்கே வல்லமையான ஜெபங்களை, வைராக்கியமான ஜெபங்களை அங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்து ஆனால் புதிய ஏற்பாட்டிலே சுவிசேஷத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய ஜெப வாழ்க்கையை உபவாசித்து ஜெபித்தார். எத்தனை நாளுங்க? அரை நாள் இல்லை, மத்தியானம் 12 மணிக்கு அந்த உபவாச ஜெபத்தை அவர் முடிக்கலை, அல்லது அன்னைக்கு 3 மணிக்கு முடிக்கலை, சாயந்தரம் 5 மணிக்கு முடிக்கலை, 40 நாட்கள் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு தேவன், எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு தேவன். இங்கே நாம் வாசிக்கிறோம் 40 நாட்கள். நாம் வாசிக்கலாம் லூக்கா 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. எத்தனை நாள்? 40 நாள். தேவ ஆவியானவரால் தான் வழி நடத்தப்படுகிறார். எங்க நடத்தப்படுகிறார்? வனாந்தரத்திற்கு. எதற்காக? உபவாசித்து ஜெபிப்பதற்கு. எத்தனை நாள்? 40 நாட்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் மோசேயை குறித்து வாசிக்கிறோம். 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்த ஒரு பரிசுத்தவானாக மோசேயை பார்க்குறோம். 2 முறை மோசே 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். மோசேனுடைய ஜெபம் ரொம்ப அசாதாரணமானது. மோசேனுடைய ஜெபம் ரொம்ப வைராக்கியமானது. ஜனங்களுக்காக, ஜனங்களுக்கு தேவனுடைய கட்டளைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக சீனாய் மலையில அவர் 40 நாள் என்ன செய்றாரு? புசியாம குடியாம இருந்து வாங்கிட்டு வரார். கீழே வந்து பார்த்தா ஜனங்கள் தேவனை விட்டு வழி விலகி நிர்விசாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கற்பலையை உடைச்சி போட்டுட்டு ஆண்டுடைய சமூகத்தில் தேவனுடைய கோபம் இந்த ஜனங்கள் மேலே உண்டாகி இந்த ஜனங்களை தேவன் அழித்து விடக்கூடாது என்று சொல்லி திறப்பிலே நின்று 40 நாட்கள் அவர் கண்ணீரோடு ஜெபிக்கிறார், உபவாசித்து ஜெபிக்கிறார். ஒரு கர்த்தருடைய ஊழியம் எவ்வளோ கஷ்டம் பாருங்க. ஒரு உண்மையான ஒரு ஊழியனுடைய வேதனையான அனுபவத்தை பாருங்க. ஏற்கனவே 40 நாள், இப்போ கீழே இறங்கி வந்தால் திரும்ப ஒரு 40 நாள். எவ்வளவு ஒரு கரையை செலுத்துகிற ஒரு ஊழியம். ஜனங்களை நேசித்து ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் திறப்பிலே நின்று அவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஜெபம், ஒரு ஜெப வீரனாக மோசே காணப்படுகிறதை பார்க்கிறோம். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் புதிய ஏற்பாட்டிலே 40 நாட்கள் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த போது அவருக்கு பசி உண்டாயிற்று. ஒரு உண்மையான உபவாசம் பசியே வராது. நமக்கு பசி வந்துருமோ, அதை குடிச்சிருவோமா, இதை புசிச்சிருவோமா, இதை சாப்பிட்ருவோமா அப்படின்னு பல எண்ணங்கள் வரும். ஆனால் வேதம் சொல்லுது ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்களிலே அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். எப்போ? எத்தனை நாளுங்க? 40 நாட்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, வெற்றி உள்ள வாழ்க்கை, வல்லமை உள்ள வாழ்க்கை, ஒருவரும் எதிர்த்து நிற்கக்கூடாத தேவ ஞானத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஊழியத்தை, அநேக ஆத்துமாக்களுக்கு ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு போகிற பாத்திரமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். அதனுடைய அஸ்திவாரம் எங்கே இருக்குன்னா அவர் உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை. நாம கூட ஜெபிப்போம், ஆண்டவரே நானும் கூட ஒரு உபவாசித்து ஜெபிக்கிற ஜெப வீரனாக என்னை நிறுத்தும்,
உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாக என்னை மாற்றும். நான் உபவாசித்து ஜெபிக்க முடியாதபடிக்கு எனக்கு வருகிற எல்லா சோர்வுகள், அவிசுவாசங்கள், பசி, மயக்கங்கள், வேறு எந்த தடைகளாக இருந்தாலும் என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்போம். கிறிஸ்து அவருடைய பலனை நமக்கு தருவார். ஏனென்றால் நம்ம வாசிக்கிற அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். ஆண்டவர் யாருக்கு அதை செய்கிறாரு? அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இவ்விதமாக தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்றாங்க. அவருடைய சமூகத்தில் கேட்டுகிட்டே இருக்கணும், அன்று உங்களை போல என்னை ஜெப வீரனாய் மாற்றும், உபவாசித்து ஜெபிக்கிறவனாய் மாற்றும், முழுவதும் ஜெபிக்கிறவனாக மாற்றும். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை பார்க்குறோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடொருவர் ஆலோசித்தார்கள். ஒரு பக்கம் அற்புதம் நடக்குது, ஊழியம் வளருது, அநேக ஜனங்கள் தேவனுடைய நன்மையை, விடுதலையை பெற்றுக்கொள்கிறாங்க, பிசாசு ஓடுது, அங்கே எல்லா பில்லிசனிய கட்டுகள்லேருந்து விடுதலை, சாபத்திலேருந்து விடுதலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மூர்க்க வெறி கொண்டு அவரை கொலை செய்வதற்கு ஆலோசிக்கிற ஒரு கூட்டத்தை பார்க்குறோம். இந்த எதிர்ப்பான இந்த சூழ்நிலையில் கர்த்தர் என்ன செய்கிறார்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது, எதிர்ப்புகள் அதிகமாக, மத ரீதியான எதிர்ப்புகள், பொறாமையினாலே எவ்வளவு திரள் கூட்டம் இவன் பின்னால போகுதே, அதுதான் அவங்களுக்கு பொறாமை. ஆண்டவர் யாருக்கும் எந்த தீமையும் செய்யலை, யாருக்கும் எந்த விதமான கெடுதியும் பண்ணலை. அவர் நன்மை செய்கிறவராகத்தான் சுற்றி திரிந்தார். ஆனா பொறாமையோ என்றால் எலும்புருக்கி அதற்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? நிற்கவே முடியாது. நீங்க எவ்வளவுதான் நன்மை செஞ்சாலும், ஆண்டவருக்கு எப்படி சத்துருக்கள் பொறாமையினால எழும்பினார்களோ அதே போல உங்களுக்கு பொறாமை நிமித்தமாக உங்களுக்கு விரோதிகள், சத்துருக்கள் எழும்போது நிச்சயம். அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? அவர் முழங்கால் படிட்டு முழுவதும் மலையின் மேலே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். நம்ம ஜெபிக்கிறவங்களா தான் இருக்கணும். எதிரிகள் கொந்தளிக்கும் பொழுது, எதிரிகள் நம்மை நிந்திக்கும் பொழுது, எதிரிகள் நமக்கு விரோதமாக அவர்கள் மூர்க்க வெறி கொண்டு செயல்படும் பொழுது, நாம் ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ளே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவருடைய செட்டைகளின் மறைவில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நான் என்ன பேசணும், அன்றை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் எப்படி நடந்து கொள்ளணும், அன்று இந்த சத்துருக்கள் மத்தியிலே நான் நடந்து கொள்ள வேண்டிய ஞானத்தை தாரும். அவங்களுக்கண்டு நம்ம பயப்பட வேண்டாம். அங்கே நமக்கு விரோதமாக எழும்புகிறவங்களை கண்டு நம்ம சோர்ந்து போக வேண்டாம். அதை நம்ம பொறாமையினால கிறிஸ்துவுக்கு எழும்புனதை போல நமக்கு விரோதமா பொறாமையினால எழும்பத்தான் செய்வாங்க, அதை தடுக்கவே முடியாது. ஆனால் அவங்களை குறித்து நம்ம உரி பண்ணவே வேண்டாம், கவலைப்படவே வேண்டாம், பயப்பட வேண்டாம். தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஒரு புதிய விடுதலையை, ஒரு புதிய பலனை, ஒரு பாதுகாப்பை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். கர்த்தர் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார். சவுல் அனுதினமும் தாவீதை கொல்லுவதற்காக தேடினான். ஆனால் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுக்கவே இல்லை என்று வாசிக்கிறோம். சவுல் அனுதினமும் தேடினான். ஆனால் தேவன் ஒப்பு கொடுத்தாதாங்க யாரும் நம்ம மேல கை போட முடியும். கர்த்தர் அங்கே ஒப்பு கொடுக்கவே இல்லை. தேவன் தாவீதை பாதுகாத்தார். தாவீதை பாதுகாத்த தேவன் உங்களையும் பாதுகாப்பார். அதனாலதான் ஏன் தெரியுமா தாவீதை கர்த்தர் பாதுகாத்தார்? வாசிக்கலாம். சங்கீதம் 109 வசனம் 4. சங்கீதம் 109 வசனம் 4. என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். தாவீதுடைய வாழ்க்கையிலும் கூட அதே பிரச்சனை தான். நான் அவங்கள அன்பா இருந்தேன், அவங்க மேல நான் உண்மையான அன்பா தான் இருந்தேன். ஆனா என்னுடைய அன்பை விரோதிகளாக அவர்கள் செயல்பட்டார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறவர்களாக மாறினார்கள். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று இங்கே 109ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே,
பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது நீங்கள் நம்பினவங்க, நீங்கள் அன்பு காட்டினவங்க உங்களுக்கு விரோதமாக சத்துருக்களாக எழுப்பி நிற்கிறாங்களா? ஒரே ஒரு காரியம்தான், நீங்கள் ஜெபம் பண்ணுறவங்களா இருங்கள். நானும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தவே மாட்டார், கைவிடவே மாட்டார். இங்கே நான் வாசிக்கிறோம், நானும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். பாருங்க, தாவீதினுடைய வாழ்க்கையில உள்ள அநேக காரியங்கள் ரொம்ப நெருக்கான ஜெபத்தில் தாவீதும் கூட ரொம்ப அதிகமாக தேவனை சார்ந்து கொள்கிறதை இந்த வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அவர் சொல்றாரு 41 சங்கீதம் 11 வசனத்தில், என் சத்துருக்கள் என்மேல் ஜெயம் கொள்ளாததினாலே நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அவர் சொல்றார். ஆண்டவரே, என் மேல நீங்க பிரியமா இருக்கிறீங்க, அதனால தான் சத்துருக்கள் எவ்வளவுதான் எழும்பினாலும் அவங்க ஜெயம் எடுக்கவே இல்லை. ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைய சத்துருக்கள் ஜெயிக்கவே முடியாது, ஜெபந்தான் ஜெயிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் எங்கன்னா கெத்செமனே தோட்டம். மத்தேயு 26 அதிகாரம் 38 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 26 அதிகாரம் 38 வசனம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பாருங்க, சீசருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பிரதான கிருபை இரக்கங்களை பார்க்குறோம். ஆனால் தேவன் எவ்வளவுதான் அங்கே அவர் பாருங்க, ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறதுன்னு இங்கே சொல்றார். ஸோ இப்போ அவர் சிலுவைக்கு நேராக போறாரு. ஆனால் அந்த வேதனையை கூட இருக்கிற சீசர்களால் புரிந்து கொள்ள முடியல. என்னோட கூட தங்கி விழித்திருங்கள்னு சொல்றாரு. ஆனால் அந்த இக்கட்டான சூழ்நிலையில, அந்த மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தின் வழியாக அவருடைய ஆத்மா கடந்து போகிற அந்த நேரத்தில் அவரோடு சேர்ந்து ஜெபிப்பதற்கு யாருமே இல்லை. அவர் தெரிந்தெடுத்த சீசர்கள், ராம் முழுவதும் ஜெபித்து தெரிந்தெடுத்த சீசர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார். அவர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார், அவர்கள் நித்திரை மயக்கமா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? வேதனையோடு இருக்கிறவங்களோட சேர்ந்து ஜெபிப்பதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கிறவங்களா இருக்கணும். துக்கத்தோடு இருக்கிறவங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறவங்களா அங்கே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 1 மணி நேரமாவது என் கூட இருக்கும். அங்கே மாம்சம் பலவீனம் உள்ளதாக தான் இருக்கும், ஆனால் ஆவி உற்சாகமா இருக்க வேண்டாமா? ஏன் நீங்க ஒரு உற்சாகம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய ஆவியில ஏன் உற்சாகம் இல்லை? உங்களுடைய ஆவியில ஏன் அனல் இல்லை? உங்களுடைய ஆவியில ஏன் வைராக்கியம் இல்லை? ஒரு ஜெப கூட்டத்துல ஒரு மனிதன் தூங்குகிறான்னு சொன்னா, ஒரு ஜெப கூட்டத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லாம அவன் வீட்டில் படுத்து தூங்குகிறான் என்றால் அவனுடைய ஆவியிலே உற்சாகம் இல்லை, அவனுடைய ஆவியிலே அனல் இல்லை. பவுலை குறித்து புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம், அவன் ஆவியிலே அனல் உள்ளவனாய். அப்போலோவை குறித்து வாசிக்கிறோம், அவன் ஆவியிலே அனல் உள்ளவனாய். இன்றைக்கு தேவனுடைய கரத்தில் கேட்ப, ஆண்டவரே, கெத்செமனே தோட்டத்தில் நீங்க மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தின் வழியா கடந்து போகும்போது உடைய சீஷர்கள் அந்த வேதனையின் பாரத்தை ஜெபத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாதபடி தூங்கினதை போல என்னுடைய வாழ்க்கையில் நான் தூங்கிறாதபடி என்னை காத்து கொள்ளும் கர்த்தாவே. அப்படி நம்ம ஜெபிக்கணும். இங்கே நான் வாசிக்கிறோம், ஆண்டவர் கேட்கிறார், கெஞ்சி கேட்கிறார், என்னோட விழித்திருங்கள், 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? இங்கே அவரோடு கூட தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள் அவரை பலப்படுத்த, தைரியப்படுத்த, ஆறுதல் படுத்த அவங்க தவறுறாங்க. ஆனால் தேவன் தவறவே இல்லை. நாம் லூக்கா 22 அதிகாரம் 42, 43 வசனங்களில் பார்க்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார் பாருங்க. அவர் மிகுந்த வியாகுலத்தோட ஜெபம் பண்றார், ஊக்கத்தோட ஜெபம் பண்றார். அவருடைய வேர்வைகள் இரத்தமா வெளியே வருது. நான் வாசிக்கிறோம் பாருங்க, லூக்கா 22:42. அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அவருடைய ஜெபம் போராட்டத்தின் ஜெபம். என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி அவர் ஜெபிக்கலை. ஆண்டவரே, உங்க சித்தத்தை நிறைவேற்றுங்க, என் சித்தம் வேண்டாம் ஆண்டவரே. ஒரு உண்மையான ஜெபம் தேவனை மையமாக கொண்ட ஜெபமா இருக்கும், தேவனை பிரியப்படுத்துகிற ஜெபமா இருக்கும், தேவனுடைய சித்தத்தை செய்கிறதா இருக்கும்.
ஜெபம் பண்ணி தேவனை என்னுடைய சித்தத்தின்படி வளைப்பேங்கிறது அல்ல. என் சித்தம் இல்லை ஆண்டவர், என் விருப்பம் இல்லை ஆண்டவர், எனக்கு எது நன்மையாக தோணுதோ அது இல்லை, உங்களுக்கு எது நன்மையாக தோணுதோ, உங்களுக்கு எது விருப்பமாக இருக்குதோ, உங்களுக்கு எது பிரியமோ அதை செய்யுங்க ஆண்டவர். அதுதான் உண்மையான ஜெபம். இந்த ஜெபத்தில் என்ன நடக்க பாருங்க, 43ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அப்படியே வேர்வை ரத்தத்தின் பெருந்துளியா அங்கே வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அங்கே வேர்வைக்கு பதிலாக ரத்தம் வந்து கொண்டிருக்கிறது. கெத்செமனேல அந்த தோட்டத்திலே அவர் வியாகுலத்தோட ஜெபம் பண்ணார். ஆத்மா மரணத்துக்கு எதுவான துக்கத்தோடு அவர் ஜெபம் பண்ணார். பாருங்க, தேவன் அவரை பலப்படுத்த தவறவே இல்லை. வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்தினான். ஓ பேதுருவே, நீர் எங்க போனீரு? மத்தேயு, நீர் எங்க போனீரு? யோவான், யாக்கோபு, பர்தலமேயு, நீங்கெல்லாம் எங்க போனீங்க? அவரை பலப்படுத்த அந்த யூதாசு காட்டி கொடுத்துட்டான். 11 பேர்ல ஒருத்தர் கூட இல்லையா? நீங்கெல்லாம் இல்லைன்னா கூட என் ஆண்டவர் பலப்படுத்த அவருடைய தூதனை அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். ஜெபிக்கிறவர்கள் ஒரு நாளும் தேவன் கைவிடுகிறதே இல்லை. தூதனை அனுப்பினார். அந்த நாளில் கூட நாம கூட ஒரு ஜெயங்கொண்ட கிறிஸ்துவாக இந்த பூமியில அவர் ஒரு ஜெய ஜீவியத்தை செய்ததை போல நம்முடைய ஜெப வாழ்க்கையை பலப்படுத்தி ஒரு ஜெயமுள்ள ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவங்களா, கர்த்தருடைய சாயலை வெளிப்படுத்துறவங்களா, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துறவங்களா நாமும் காணப்பட நம்முடைய ஜெப வாழ்க்கையை பலப்படுத்துவோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்கப்பா. அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய முழங்கால்களை பலப்படுத்துங்க, அவருடைய ஜெப வாழ்க்கையை பலப்படுத்துங்க, அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்துங்க. அவங்க சோர்ந்து போகும்போது வானத்திலிருந்து தூதனை அனுப்பி கிறிஸ்துவை பலப்படுத்துறது போல நீங்க பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். யூடியூப்லே ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் நீங்கள் அநேக செய்திகளை கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் கேட்கும்படி அனுப்பி உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் மறுபடி சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.